ஒரு மனுஷன் வந்து அவன் வீட்டை வந்து ரெனோவேட் பண்றதுக்காக வந்து உடைச்சிருக்கான். அப்போ உடைக்கும் போது என்ன இருந்ததுன்னா, ஒரு செவுரு பின்னால வந்து ஒரு மர்மமான ஒரு குகை இருந்திருக்கு. அந்த குகை என்னடா இது புது விதமான குகையா இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான், உள்ள போய் பார்த்திருக்கான். பார்க்கும்போது என்ன இருக்குதுன்னா, அந்த குகை எப்படி சொல்றதுன்னா ஒரு ஆச்சரியத்தோட போய் பார்த்திருக்கான். அது உள்ள போகும்போது வந்து குகைக்குள்ள குகை, குகைக்குள்ள இன்னொரு குகை அப்படின்னு போயே இருந்திருக்கு. அப்புறம் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் வந்து அந்த குகையில வாழ்ந்த மாதிரி ஒரு அடையாளமும் இருந்திருக்கு. அந்த என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் வந்து திருப்பி போய் உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்திருக்கான். பார்க்கும்போது வந்து என்ன இருக்குதுன்னா, ஒரு வீடு மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கு. அப்புறம் வந்து இந்த ஆயிரக்கணக்கான மக்கள்கள் வந்து வாழற மாதிரி இந்த தொகையை வந்து யார் உருவாகி இருப்பாங்க, எதற்காக உருவாகி இருப்பாங்க வந்து இன்னைக்கு வரை யாரால வந்து துல்லியமா சொல்ல முடியல. அதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் மாறன். 1963 துருக்கியில வந்து ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் வீட்டை வந்து ரெனோவேட் பண்றதுக்காக வந்து எல்லா செவரையும் தேவையில்ல செவரில் உடைச்சு பார்த்திருக்கான். அப்போ உடைக்கும் போது வந்து ஒரு செவரு பின்னால வந்து ஒரு குகை மாதிரி ஒரு இடம் இருந்திருக்கு. இப்ப அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும்போது நமக்கு என்ன தோணும், என்ன இடம்னே தெரியலடா, உள்ள எதனா இருக்குமா அப்படின்னு போய் ஒரு ஆர்வத்தோட உள்ள போய் பார்த்திருக்கான். பார்க்கும்போது என்ன இருக்குதுன்னா, அந்த குகைக்குள்ள உள்ள போகும்போது இன்னொரு வழி ஒண்ணு வந்திருக்கு. திருப்பி அதுக்குள்ள போகும்போது திருப்பி இன்னொரு வழி வந்திருக்கு. அதுவும் வழி வழி வழியே உள்ள போயே இருக்கான். ஐயோ அது மாதிரி உள்ள இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு வீடு இல்லைன்னா வந்து ஒரு ஒரு வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு கிராமம்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய நகரமே அந்த சொர்க்கத்துக்குள்ள இருந்திருக்கு. அதை வந்து அவன் பார்த்திருக்கான். பார்த்து அவன் என்ன பண்றான்னா, அந்த பயத்தோடயே வந்து அங்கிற போலீஸ்காரர்கிட்ட, அதான் ஒரு நமக்கு ஒரு பயம் இருக்குல்ல, என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு பயத்துல என்ன பண்ணிருக்கான், அங்கிற போலீஸ்காரங்க கிட்ட அந்த ஒரு ஒரு சிலர்கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லியிருக்கான். அவங்களாம் வந்து உள்ள வந்து பார்த்திருக்காங்க. அவங்க போய் பார்த்ததுல வந்து ஒரு குடும்பம், அதாவது ஒரு குடும்பம் என்னன்னா, ஒரு குடும்பம் வந்து ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு என்னென்ன இருக்குன்னா, ஒரு பாத்ரூம் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும், ஒரு பூஜை ரூம் இருக்கும், அப்புறம் வந்து நம்ம கால்நடைகள்லாம், அதாவது ஆடு மாடுகள்லாம் எடுக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கும், ஒரு கிணறு இருக்கும். இது எல்லாமே அந்த ரூமுக்குள்ள இருந்திருக்கு. ஒரு ரூமுக்குள்ள இருந்திருக்கு. ஆனா அந்த மாதிரி நிறைய ரூம் இருந்திருக்கு. உணவு கிடங்கும் இருந்திருக்கு ஒரு ரூம்லயே. அது மாதிரி ஆனா அவன் பார்த்தது பார்த்தோம்னா நிறைய ரூம் பார்த்திருக்கான். அந்த இடத்துல வந்து பல கிலோமீட்டர் தூரம் வந்து சுரங்கம் போயிருக்கு. இப்போ ஒரு சுரங்கத்துல வந்து என்ன தேவை, ரொம்ப நாள் சுரங்கத்துக்குள்ளேயே ஆக்சிஜன் எல்லாமே இருக்க முடியாது. அதனால அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த ஆக்சிஜன் வர்றதுக்கும் காற்று வர்றதுக்குமான ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம், லட்சக்கணக்கான மக்கள் வந்து பல மாதங்கள் எல்லாம், பல வருஷங்கள் வந்து அதுக்குள்ளேயே இருந்து வாழறதுக்கான வசதியும் அந்த இடத்துல இருந்திருக்கு. சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கட்டடம் அந்த குகையோட சுரங்கத்தோட கட்டமைப்பு வந்து பல ஆயிரம் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சந்ததிகள் தலைமுறைகள் வந்து இது வந்து விரிவுபடுத்தியிருப்பாங்க. அப்படியே சுரங்கம் பை சுரங்கம் சுரங்கம் சின்னதா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க தலைமுறை வந்து விருத்தி அடைய அது பெருசு பெருசு பெருசா ஒன்றும் அதுக்குள்ளேயே பள்ளம் போட்டு போய் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்ப காலகட்டத்துல வந்து இந்த கிறிஸ்தவர்களை வந்து படையெடுப்பு அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த இடம் வந்து இருந்திருக்கு அப்படின்றது வந்து அந்த இடத்துக்குள்ள இருக்கிற வந்து ஒரு சில, அதாவது திங்ஸ், ஒரு சில வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஆதாரங்கள் வந்து கிடைச்சிருக்கு. இதுக்காக தான் வந்து உள்ள இருந்திருக்காங்கன்ற மாதிரி வந்து ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. இந்த சுரங்கத்தோட கதவு வந்து எப்படி இருந்திருக்குன்னா, பெரிய பாறையில வந்து அந்த ஒரு பாறையும் வந்து பல டன் எடை கொண்டு இருக்கு. அந்த பாறையை வந்து உள்ள இருந்து திறந்தா மட்டும்தான் திறக்க முடியும், வெளியிருந்து திறந்தா திறக்க முடியாத அளவுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் எப்படின்னா வந்து, இப்போ வெளியே யாருன்னா வந்து நம்மளை அட்டாக் பண்ண வராங்கன்னா அவங்க மேல தள்ளி விட்டு அவங்க எல்லாருமே வந்து க்ளோஸ் அப்படின்ற மாதிரி வந்து அந்த கதவு வந்து செஞ்சிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த கதவு வந்து எந்த டெக்னாலஜில செஞ்சிருப்பாங்கன்னே தெரியல. எப்படி அவங்களே திறந்திருப்பாங்க, எப்படி அவங்க மூடி இருப்பாங்க, உள்ள போனவங்க வந்து திருப்பி வெளியே வந்தா எப்படி திருப்பி அந்த உள்ள போயிருப்பாங்கன்றதும் தெரியல. எப்படி திறந்திருப்பாங்கன்ற அவங்களுக்குள்ள ஒரு ஒரு எதனா ஒரு மந்திரம் அந்த மாதிரி எதனா இருந்திருக்குமான்னு தெரியல. எப்படி சொல்றதுன்னா, உள்ள இருந்தாதான் திறக்க முடியும்னா, உள்ள இருக்கிறவங்க மொத்தம் பேருமே வெளியே வந்துட்டாங்க, திருப்பி அவங்களாலேயே எப்படி உள்ள போக முடியுன்றது தெரியல. அதனாலதான் என்ன சொல்றாங்க, உள்ள இருக்கிறவங்க வந்து பாதுகாப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்குமே வந்து அந்த நகரம் வந்து எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு வந்து யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. இப்ப வரைக்குமே கண்டுபிடிச்ச ஒரு அந்த அந்த இடம் இருக்குதுல்ல, அது வந்து அந்த நகரத்தோட சின்ன ஒரு பாட்டு அப்படின்னு மட்டும்தான் சொல்றாங்க. அந்த நகரத்தை வந்து யார் கட்டினதுன்னு தெரியல, எதுக்காக கட்டினாங்கன்னு தெரியல, ஏன் இவ்வளவு பெருசா ஆச்சுன்னு தெரியல. இன்னும் எத்தனை சுரங்கங்கள், எத்தனை வீடுகள் வந்து இன்னும் அதுக்குள்ள மறைஞ்சிருக்குன்னு யாராலும் துல்லியமா சொல்ல முடியல. இந்த கேள்விக்கு வந்து முழுமையான ஒரு பதிலுமே இல்லை யார்கிட்டயுமே. பூமிக்கு அடியில ஆயிரக்கணக்கான மக்கள்கள் வந்து உருவாகிற மாதிரி வந்து ஒரு சுரங்கம் வந்து மக்களோட புத்திசாலித்தனத்தால எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு யாராலும் சொல்ல முடியல. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல என்ன குறை இருந்தாலுமே அது கருத்துல சொல்லுங்க. பாய்.